சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் நான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சரி ஆடியோவில் வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தகவல் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்குறோம். அப்படின்னா நம்ம 24 வோல்ட்டே வந்து அப்படியே டிசி அவுட்புட்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படி வராது. நீங்கள் 24 வோல்ட் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நீங்கள் ஏசி வோல்டேஜ் வந்து நீங்கள் ரெக்டிஃபையர் கொடுத்து நீங்கள் ரெக்டிஃபையர் அவுட்புட் வந்து டிசி ஃபில்டரில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுக்கக்கூடிய வோல்டேஜ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நீங்கள் என்ன ஏசி வோல்டேஜ் இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு டிசி அவுட்புட் வோல்டேஜ். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து 20 தான் வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன போடுறோன்னா 20 வோல்டேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 1.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.28 வரும். ஃபஸ்ட் வீடியோவில் சொல்ல மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி நம்மளே வந்து ஆடியோ சிக்னல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இவங்க வந்து மற்றவங்களை சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய இதில் வந்து அடுத்தடுத்த கன்டினியூஸாக பார்க்குறவங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 வீடியோ போட்டிருப்போம். அந்த 4 வீடியோலையும் ஒவ்வொரு தகவல் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும், எதனால் வந்து இந்த தகவல் எல்லாம் போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆடியோ வந்து கற்றுக்க போகும்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியல. அந்த விஷயங்கள் வந்து நான் புதுசாக போய் கற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சரி ஆடியோவில் வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தகவல் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய வாட்ஸு, டிரான்ஸ்ஃபார்மருடைய டைப்ஸு, ரெக்டிஃபையரு எல்லாமே போட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ஏசி வோல்டேஜ் வச்சு நம்ம டிசி வோல்டேஜை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா நம்ம 24 வோல்ட்டே வந்து அப்படியே டிசி அவுட்புட்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். அப்படி வராது. நீங்கள் 24 வோல்ட் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நீங்கள் ஏசி வோல்டேஜ் வந்து நீங்கள் ரெக்டிஃபையர் கொடுத்து நீங்கள் ரெக்டிஃபையர் அவுட்புட் வந்து டிசி ஃபில்டரில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வோல்ட்டு 36 வோல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் வந்து 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தானே போட்டேன், ஆனால் வந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து எனக்கு 30 வோல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். இதில் வந்து நான் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் என்னென்ன அனுபவப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து 729 IC தான் ஃபஸ்ட்டு வந்து நான் டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டா ஷீட் எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வோல்ட்டு 32 வோல்ட் வரைக்கும் நீங்கள் ரெக்கமெண்டட் வோல்டேஜ், அதாவது பீக் வோல்டேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நானும் வந்து மல்டிமீட்டர் வந்து நான் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு 36 ஆனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் ஐசி வந்து ஆன் ஆகலை, பர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்து டேட்டா ஷீட் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 வந்து பீக் வோல்டேஜ், ரெக்கமெண்டட் வோல்டேஜ்னால் நம்ம அதில் பாதி தான் கொடுப்போம்னு சொல்லி அப்படி அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு தான் நான் வந்து அடுத்ததான் வந்து நம்ம 15015 போட்டோம்னா நம்மளுக்கு 20 வோல்டேஜ் கிடைக்கும். 20 வோல்டேஜில் அது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம 20 வோல்டேஜ் கொடுக்கும்போது நம்ம 8 டவுன் ஸ்பீக்கர் வந்து நம்ம லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயமே அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து வோல்டேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்காம ப்ராப்பராக டிசைன் பண்ண தெரியாமல் நிறைய பேர் வந்து 38038 நான் 10 amps அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ரெக்கமெண்டட் வோல்டேஜ் வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜ் போர்டுக்கு வந்து கொடுக்க முடியாமல் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் வந்து எங்கிட்டயே ஃபோன் பண்ணி நான் 38038 நான் 12 amps போட்டேன், ஒரு நல்ல மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ போர்டு போட்டேன், ஆனால் வந்து எனக்கு பயங்கரமாக ஹீட் ஆகுது, என்ன ப்ராப்ளம், நான் வந்து நான் 38038 போட்டேன் ஆனால் 53 வோல்ட் வருது, இது எப்படி என்ன பண்ணுறது, ஏதோ ரெகுலேட்டர் போட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பர்டிகுலராக டிசைன் பண்ண
முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணணும், நம்ம டிசி வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ரெக்கமெண்டட் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ரெக்கமெண்டட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வீடியோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஐசிக்கு வந்து நீங்கள் வோல்டேஜ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா டேட்டா ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. இப்போ எல்லா ஐசிக்குமே டேட்டா ஷீட் கொடுத்துருப்பாங்க. டிடிஎஸ் சீரிஸ் எஸ்டிகே எல்லாம் அதேமாதிரி டேட்டா ஷீட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா ஷீட் வரும். டேட்டா ஷீட்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இது மினிமம் வோல்டேஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளவு, ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் போட்டிருப்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் +or-20 வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் வோல்டேஜாக நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாஸ்பெட்டு டிரான்சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாசிங் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் யார் போர்டு மேனுஃபேக்சரரோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ரெக்கமெண்டட் வோல்டேஜ் கொடுக்கலாம், நீங்கள் வந்து 40 to 45 வரைக்கும் கொடுக்கலாம், 30 to 39 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வோல்டேஜ் டிசைன் பண்ணிங்கன்னா ஆம்பிளிஃபையரும் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகாது, உங்களுக்கு ஹீட் சேஸும் வராது, டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபால்ட்டும் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம எப்படி டிசி அவுட்புட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய டிசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம ரெக்டிஃபையர் போட்டு அதில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய வோல்டேஜ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நீங்கள் என்ன ஏசி வோல்டேஜ் இருந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஏசி வோல்டேஜாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் 1.4 வோல்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு டிசி அவுட்புட் வோல்டேஜ். சரிங்களா? அப்போ வந்து சப்போஸ் 12 வோல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 வோல்ட் இன்ட்டு 1.4 வோல்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 16.5 வோல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 வோல்ட்டுக்கு வந்து இன்ட்டு 1.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே வந்து நீங்கள் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிசி அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் கிடைக்கும். அதே வந்து நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ் அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து வோல்டேஜ் அதிகம் பண்ணி ஆம்பியரையும் அதிகம் பண்ணி போடுவாங்க. இப்போ வந்து 38038 வந்து 12 ஆம்ப்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எந்த போர்டு போட்டாலும் போர்டு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது, நான் இதுக்கு வந்து 794 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டவுட்டும் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 38 வோல்ட் போட்டு நீங்கள் 1.4 போட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி வோல்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53.2 வோல்ட் வரும். அப்படிங்கும்போது 53.2 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 794க்கு கொடுத்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதோட டேட்டா ஷீட் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் வோல்டேஜ் வந்து நீங்கள் 40 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 53 வோல்ட் நீங்கள் கொடுத்து ரன் பண்ணும்போது அது ஹீட் ஆகி ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் டிசி அவுட்புட் வோல்டேஜ் வச்சு நம்ம எப்படி ஏசி வோல்டேஜில் வந்து கால்குலேட் பண்ண தெரியாமல் வந்து இந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணணும். இந்த விஷயமெல்லாம் சொல்லக்கூடியதுக்கு எதனாலன்னா நான் ஆடியோ ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் எனக்கு இதாக இருக்குது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தேடெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணினேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம டிசி அவுட்புட் வோல்டேஜ் வச்சு நம்ம எப்படி ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐசியோ இல்லை ஒரு பர்டிகுலர் மாஸ்பெட் இல்லாத டிரான்சிஸ்டர் போர்டையே வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து மாஸ்பெட் போர்டு வந்து உங்களுக்கு 24 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது டிவைடட் பை 1.4 போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு ஏசியாக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போது நம்ம டிசி வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 24 வோல்ட் வேணும். நம்ம 24 வோல்ட்டுக்கு வேணுங்கிறது நம்ம எப்படி ஏசி வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னா 24 வோல்ட் டிவைடட் பை 1.4 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 17.1 வரும். இதை வந்து ஏசியாக நம்ம போட்டோம்னா 24 வோல்ட் டிசி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏசியில்
17 வோல்ட் 17 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 24 வோல்ட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக டிசி அவுட்புட் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் எனக்கு 28 வோல்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு என்ன 20 வோல்ட் ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 வோல்ட் வந்து நம்மளுக்கு 28 வோல்ட் வந்து நம்மளுக்கு டிசி அவுட்புட் கிடச்சிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 30 வோல்ட் நம்மளுக்கு டிசி வேணும் அப்படின்னீங்கன்னா 30 வோல்ட் டிசி அவுட்புட் வோல்டேஜ் ஓடுனா நீங்கள் 21 வோல்டேஜ் ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 வோல்டேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 40 வோல்டேஜ் எனக்கு டிசி வேணும் அப்படின்னீங்கன்னா 1.4 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28.5 வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், நாங்கள் 792 வந்து நாங்கள் டிசைன் பண்ணும்போது 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் போடும்போது நம்மளுக்கு வந்து ஐசி வந்து பர்ன் ஆயிடுச்சு. அதை நாங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 தான் வேணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன போடுறோன்னா 20 வோல்டேஜ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 1.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14.28 வரும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மோரலஸ் வந்து நாங்கள் 15 போடுங்காட்டி நாங்கள் வந்து இது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து நமக்கு 20 வோல்ட் வந்து வந்துருச்சு. இந்த 20 வோல்டேஜ் இந்த சைடு வரதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% எல்லாம் வேரியேஷன் ஆகலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒருத்தர் வந்து 220 பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் 230 பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து 240 பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து நீங்கள் குறையும் போது அவுட்புட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெக்கமெண்டட் வோல்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய டிசி வோல்டேஜையுமே ஏசி வோல்டேஜையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுருப்பீங்க, எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஏசி வோல்டேஜ் வச்சு நம்ம டிசி வோல்டேஜ் ரிப்பிள் வோல்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி என்னன்னு தெரிஞ்சிருப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் முதலே சொல்லியிருப்போம். இது என்னோடய ஸ்ட்ரகிள்னால எனக்கு வந்து கற்றுக்கூடிய முடியல, அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னால தான் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். எந்த ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்ல மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான் அந்த விஷயம் வந்து ஒருத்தருக்கு வந்து கண்ணையாகி அவங்க டெவலப் ஆகி வருவாங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டோம்னா நம்மளை தாண்டி வேறு யாருக்கும் வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இல்லை சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து அதில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த விஷயத்தை மட்டும் நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டோம்னா நம்ம அதை தாண்டி வந்து நம்ம எந்த ஒரு டெவலப்புமே நம்ம ஆக மாட்டோம். நம்ம இந்த மாதிரி வீடியோவெல்லாம் போடையில் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி சிஆர்ஓ வந்து நம்மளே வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி நம்மளே வந்து ஆடியோ சிக்னல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இவங்க வந்து மற்றவங்களை சொல்லிக் கொடுக்கணும் எண்ணத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய இதில் வந்து அடுத்தடுத்த கன்டினியூஸாக பார்க்குறவங்க கடைசியாக வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் யாரும் கன்டினியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டாக நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்துருவாங்க. இது பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி இதாக பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸஸ் கொடுப்பாங்க. ஆனால் சொல்லக்கூடிய தகவல் வந்து ஒரு நல்ல ஒருத்தருக்கு தான் போய் சேரணும். அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இந்த தகவல் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போய் சேரக்கூடாது. அந்த இதில் வந்து நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.